முருகப்பெருமானின் புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில், தமிழ் கடவுளுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அனைத்துலக முருகர்கள் பக்தர்கள் மாநாடு கண்ட இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ் கடவுள் முருகனுக்கு எங்கெல்லாம் அவருடைய திருக்கோயில் அமைந்திருக்கின்றதோ அந்த திருக்கோயில்கள்லாம் இனி காலகாலங்களுக்கு நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருவதை கருத்தில் கொண்டு அந்த பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுகின்ற முகத்தான் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்போ ஸ்டாலினுடைய திராவிட மாடலுக்கு வருவோம். திடீர்னு 19 ஆண்டு பரிசுத்த திராவிட ஆட்சி திமுக, 33 ஆண்டு தேசிய தீட்டுப்பட்ட திராவிட ஆட்சி அதிமுக. 2 திராவிட ஆட்சி தான், ஆனால் அதில் தீட்டுப்பட்டு விட்டதுனால நாங்கள் மாத்திரம்தான் பரிசுத்தமான திராவிடம். திடீர்னு இங்கே திராவிட மாடல் ஆட்சி எங்கேருந்து வந்தது? திராவிட மாடல்களுக்கு 3 பரிணாம வளர்ச்சி இதுக்கு முன்னால். ஒன்று, ஈவராவுடைய தமிழ் காட்டுமிராண்டி மொழி ப்ளஸ் தமிழர்கள் காட்டுமிராண்டிகள். இதுதான் முதல் திராவிட பரிணாம துவக்கம். தமிழ் என்றால் ஆரியம், திராவிடம் என்றால் ஆரிய எதிர்ப்பு. எனவே தமிழ் ஒழிந்தால்தான் திராவிடம் என்று கண்டுபிடித்தவர், உண்மையை கண்டுபிடிச்சவர் அவர் தான். தமிழையும் தெய்வீகத்தையும் பிரிக்க முடியாது. இப்போ இந்த இது பாடினாங்களே மனோன்மணியம் சுந்தரனார், பரம்பொருளை பற்றி பேசியிருக்காரு. தமிழையும் பரம்பொருளையும் பிரிக்க முடியாது. தொல்காப்பியத்தில் துவக்க செய்யுள்ள தொல்காப்பியர் கூறுகிறார், நான் வடமொழி இலக்கணத்தை பயின்று நான் மறையும் தெரிந்த அதங்கோட்டு ஆசானிடம் சென்று இதை சமர்ப்பித்து அவருடைய ஒப்புதலை கேட்டு பாண்டியன் அவையில் வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். அந்த அளவுக்கு தமிழும் வடமொழியும் தமிழும் இந்திய கலாச்சாரமும் இணைந்தது. இதெல்லாம் விட்டார் கலைஞர். தொல்காப்பியத்தை பற்றி ஒரு 100 செய்யுள், அதில் என்ன களவியல் இருக்கு. அதனால ஏன் இதை பற்றி எழுதக்கூடாதா? 8 திருமண முறைகள் மனு என்ன கூறியிருக்கிறாதோ அதைத்தான் கூறுகிறது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தில் அரசர் இப்படி இருக்க வேண்டும், மந்தனர் இப்படி இருக்க வேண்டும், வணிகர் இப்படி இருக்க வேண்டும், வேளாளர் இப்படி இருக்க வேண்டும், இந்த உடை அணிய வேண்டும் என்று 4 வகையாக 4 வர்ணமாக தமிழ் சமுதாயம் வாழ்ந்தது என்று கூறுகிறது. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதனால்தான் பெரியார் சொன்னார், இந்த தொல்காப்பியங்கிறவன் ராஸ்கல், இதை தொடாத, தமிழையே தொடாத, இது காட்டுமிராண்டி பாஷை. ஏன்னா தமிழ் என்றால் தெய்வீகம், தெய்வத்தையும் தமிழையும் பிரிக்க முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட பெரியார் தமிழை சாடினார், திராவிடத்தை பிடித்தார். அடுத்த பரிணாம வளர்ச்சி அண்ணா. திராவிட நாட குப்பையில போட்டு தமிழ் ஆட்சிக்கு ஹிந்தி எதிர்ப்புக்கு, அதாவது திராவிடத்தை பிடித்தால் இனிமே தேராது என்பதனால் தமிழை பிடித்துக் கொண்டார். திராவிடத்தை விட முடியல, ஏன்னா பேர் திராவிடம் பிராண்ட் ஆயிடுத்து. திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் முன்னேற்ற கழகம் என்று மாற்ற முடியாத நிலை. அதனால திராவிடத்தை கொஞ்சம் குறைச்சி வாசிச்சு தமிழை பெருசா பண்ணி ஹிந்தி எதிர்ப்பு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? 67 அவர் வந்தபோது மும்மொழி திட்டத்தை ஏற்றார். அண்ணாதுரை மும்மொழி திட்டத்தை ஏற்றார். இதை நான் சேலஞ்ச் பண்றேன் ஸ்டாலின் கிட்ட, இதை டினை பண்ண சொல்லி. 68 மறுபடியும் ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்து அண்ணாதுரை கையை முறுக்கி மும்மொழி திட்டத்தை விட்ரா பண்ணாங்க. இது சத்தியம். அந்த மும்மொழி அண்ணாதுரை மாத்திரம் இன்னொரு 10 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாருனாக்கா தமிழ்நாடே மாறி இருக்கும். ஆனால் நம்ம துரதிருஷ்டம், கொள்கை அரசியல் இவங்க 2 திராவிட பரிணாம வளர்ச்சியோடு முடிஞ்சிடுது. கருணாநிதி வந்த அப்புறம் தமிழ்நாடு அடியோடு மாற்றியவர். நான் சொன்னேன், இந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள ஆள் இருக்காங்களே, அவங்களால நல்லதும் பண்ண முடியும், ஒரு பெரிய அளவுக்கு கெடுதலும் பண்ண முடியும். அதனால் என்னாச்சு? பிராமண எதிர்ப்பு, ஹிந்து எதிர்ப்பு, ஹிந்தி எதிர்ப்பு ப்ளஸ் தமிழ் வாழ்க, இது வெளிப்படை அரசியல். உள்ளுக்குள்ள மாநிலத்தில் சொந்த குடும்ப சுயாட்சி, மத்தியில் சோனியா கருணாநிதி குடும்ப கூட்டாட்சி. மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் எதுவும் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ஆட்சின்னு நினைக்காதீங்க. அவங்க ஆட்சி, மத்தியில் அவங்களோட சேர்ந்த ஆட்சி. இதுக்கு ஒரு சின்ன நம்ம ரமேஷ் தான் இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. சார் பேசுங்க சார். 2004 திமுக தான் மத்திய அரசு, இவங்க சொன்னதுதான் சட்டம்.
அப்போ என்ன பண்ணிருக்கணும்? சார் மாநில சுயாட்சிகள்லாம் பண்ணுங்கன்னு சோனியா காந்தி கேட்டிருக்கணும்ல. ஒரு வார்த்தை பேசல. மாறனுக்கு இந்த பதவி கொடுங்க, பாலுவுக்கு இந்த பதவி கொடுங்க, ராஜாவுக்கு இந்த பதவியை கொடுங்க. பதவி தான் கேட்டீங்களே தவிர மாநில சுயாட்சியை பற்றி யாரும் கேட்கல. குடும்பத்தை பற்றி தான் பேச்சு. மக்களுக்கு மாநில சுயாட்சி பாயசம். ஆனால் என்ன, நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கட்சியும் அதை வளர்க்கணுமே தவிர அதுக்கு அதிகாரம் தேவைன்னு இதை விட ஒரு மோசடி அரசியலை நம்ம பார்க்க முடியாது. அதனால மத்தியில் கூட்டாட்சின்னாக்க சோனியாவும் கருணாநிதி குடும்பமும் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னாக்க எங்க குடும்ப ஆட்சி, இப்படி தான் இருந்தது. சந்தேகமே இல்லாம ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013, if I remember the date, ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி. ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்ல, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏத்துங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பத்தி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்றாரு? தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படிச்சா நீ பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது, அதனால வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு. அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி, பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டின்னு போனார். அதுக்கு உறுதுணையா யார் இருந்தார்? பெரியவர் முத்துராமலிங்க தேவர். அப்ப ஈவேரா என்ன சொன்னார்? பட்டியல் சமுதாய மக்கள் உள்ள போகக்கூடாதுன்னு அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக பயன்படுத்துறேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது ஈவேரா சொன்ன வார்த்தை. அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், வள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான். அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி, எதிரி ஈவேரா. சமூக நீதிக்கான ஆளா இவங்கெல்லாம். சரி, அதே மாதிரியா பெண்களை போகப் பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர். நான் உங்களுக்கு புஸ்தகம் சொல்றேன், தலைப்பு சொல்றேன், பக்கம் சொல்றேன், வரி சொல்றேன். சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்துல 34வது பக்கம் முதல் வரியில என்ன சொல்றாரு? ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார். அதாவது சம்பவம் சமஷ்டி சம்பவம், கூட்டு. அதனாலதான் இப்ப கூட்டு பலாத்காரம் நடக்குது. ஈவேரா தானே எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலைமாதர்களோடும் கூத்தடிப்பார். இது என் வார்த்தை இல்ல, சாமி சிதம்பரனார் வார்த்தை. அதனால கேட்டு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேல கொடுக்கணும்? யார் மேல? சாமி சிதம்பரனார் மேல, எம் மேல இல்ல. என்ன அதற்கு அந்த விலைமாதரோட காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிக்க, ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் an act of an animal. ஆனா அந்த அனிமலை போய் பெரியார்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அவர் என்ன பண்றாரு, எப்படி பெண் அடிமையே அவர் பிராக்டிஸ் பண்ணாருங்கிறதுக்கு அந்த மாதிரி கூத்தடிக்க வீட்டில் இருந்து அவருக்கு சமையல் சமைத்து அனுப்ப வேண்டும். யாரு? அவர் மனைவி நாகம்மையார். நான் கேட்கிறேன், இவர் விலைமாதர்களோட கூத்தடிக்கிறதுக்கு, சாமி சிதம்பரம் சொன்னது கூத்தடிக்கிறதுக்கு, மனைவியை நீ சோறு சமைச்சு கொடுன்னு சொன்னா அது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? இது எல்லாத்தையும் முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான். அதுக்கு பேர் என்ன? உதவாநிதியா? உதயநிதி ஸ்டாலின்.
அவரு சனாதன இந்து தர்மத்தை பத்தி இழிவாக அதை அழிப்பேன்னு பேசுறாரு. அதுக்காக அவருக்கு பெங்களூர்ல, பாட்னால, மகாராஷ்டிரால எல்லா இடத்துலயும் வழக்கு இருக்கு. அவர் இந்த வழக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு இடத்துல விசாரிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். சுப்ரீம் கோர்ட் இன்னி வேற மறுத்து இருக்கு, நீ அந்தந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு. ஆனா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தெளிவாக அவர்கள் வந்து அந்த இன்டரிம் காமெண்ட்ஸ்ல சனாதனம்னு சொன்னால் அது ஹிந்து மதம். ஆகவே ஹிந்து மத பெரியோர்கள் இவங்களை நாம ஏன் களவாடணும்? அதனாலதான் சொன்னேன், இந்த களவாடுறது கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்க ரைட்டு, உங்க பேட்டன்ட், திராவிட மாடல் அதுல இருக்கு. அதுல நாங்க வந்து போட்டி போட விரும்பல. ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும். யார் எதை களவாடுறாங்க? உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான. ஹைட்ரோ கார்பனை 2 மெத்தட் இருக்கு. டீப் போர்வெல் மெத்தட் என்ன, இன்னொன்னு ஃப்ராக்கிங் மெத்தட். ஃப்ராக்கிங் மெத்தட்னா கீழே வந்து கெமிக்கல் அனுப்பி அதை நிலப்பரப்பை பிளாஸ்ட் பண்ணி மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன். அதுக்கு கையெழுத்து போட்டவர் மு க ஸ்டாலின். இவங்க எல்லாருமே குற்றவாளிகள். இவங்களே தப்பு பண்ணிட்டு அப்புறமா மக்கள்கிட்ட வந்து ஏமாத்த நினைக்கிறது. அது மாதிரியா 10 மாசமா அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத ஸ்டாலின் அரசு இன்னைக்கு பேசுறத மக்களை ஏமாத்த. ஆனா பிஜேபி ஏமாத்தாது,